வெல்கம் டு கிறிஸ்டாலினி விலாக்ஸ். ஷாலினி விலாக்ஸ், கிறிஸ்டாலினி விலாக்ஸ். ஓகே, சொல்லு பேசு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன டாபிக் அப்படின்னா, எல்லாம் சொந்த வீடு இல்லையா, சொந்த வீடு இருக்கா இல்லையா, இல்லை ரோட்டில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா, இல்லை காட்டில் இருக்கிறீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, பல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நான் ஒரு இடத்துக்கு. நல்லா அருமையாக இருக்குது இந்த இயற்கை வளம். ஓகே, என்னன்னா சொந்த வீடு இருந்துச்சு. ஸோ சொந்த வீடு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. என்னன்னா சில விஷயங்கள் ஆமாம், வாழ்க்கையில் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. சில சங்கடமான விஷயங்கள், கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டில் வந்து வரதட்சணைகள், ஸோ அவங்க பொண்ணுக்கு வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறது ஒரு பாரம்பரியம். சில பேர் அதை வாங்கவும் மாட்டாங்க, சில பேர் அதை வந்து வாங்கிப்பாங்க. நான் வந்து அவ்வளோ வாங்கிக்கல. ஸோ எனக்கு வந்து ஷால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணேன். அது வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த கட்டுப்பாடு வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை ஒதுக்கிட்டேன், அது வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பையனுக்கு வந்து அது கிடையாது. ஸோ ஆமாம், நீயே உழைச்சிப்பாரு. நீ அது வந்து யாராலும் முடியும், பட் ஆனால் சில பேர் முடியாது கிடையாது. எல்லாம் சில பேர் தாய் அப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க. நாங்கள் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளும் படக்கூடாது. இப்போ நான் பட்ட கஷ்டம், இப்போ நான் யோசிப்பேன், நான் பட்ட கஷ்டம் என்ன இனி வர பிள்ளைகள், நமக்கு வர பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அதுகள் நாங்கள் கஷ்டப்பட்ட தெரியாமல் வளர்க்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் சில அம்மா அப்பா அப்படி யோசிக்க மாட்டாங்கல்ல. பேசுங்க. அதனால் சரி, இந்த வரதட்சணை உங்களுக்கு கொடுக்கறனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், சரி நான் வந்து உழைச்சி நான் காப்பாற்றிக்கிறேன், இல்லைங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் தனியாக இப்போது எங்களுக்கு வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம். எப்போது நீங்கள் சொந்த வீட்டுக்கு போவீங்க அப்படி ஒரு கேள்வி, நான் கூடிய சீக்கிரம் போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா வாடகை வீட்டில் வீடு பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் போகுது, என்ன போகுதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நானும் சொந்த காலில் நிற்கணும், நமக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு தனியாக ஒரு கார் இருக்கணும். எல்லாம் நார்மலாக எல்லா லைஃப்லேயும் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஒரு சொந்த வீடு வாங்குறது வந்து ரொம்ப பெரிய கனவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த விசா ப்ராசஸும் அதுவும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு பக்கம் அது ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இது வரைக்கும் பக்கம் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து இதில் வீடு வாங்கி இருப்போம். நீங்கள் நிறைய பேர் இந்த கமெண்ட் சொல்கிறீங்க, வீட்டை விட்டு தோற்றிட்டாங்க, அம்மா அப்பா தோற்றி விட்டாங்க அப்படின்னு. நாங்கள் தான் வந்தோம். ஏன்னா எப்போது சொல்கிறது தான், ஒரு குடும்பம் ஆகி போச்சுன்னா ஒரு குடும்ப தலைவர் தான் அதை கட்டி காக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இவன் என்ன சொல்கிற நான் கேட்பேன், நான் என்ன சொல்கிற கேட்டுப்பா. அதுதான் நாங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. சில பேர் நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸில் நிறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். லவ் பண்ணி வீட்டை அப்செட் பண்ணாமல் தனியாக வந்து வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போய் சொந்த கால உழைச்சி பெரிய பணக்காரராகி ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறீங்க. ஓகேவா, நாங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்படல. ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு படி முன்னேறி போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வீடு பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வீடு பார்த்துட்ருக்கோம். எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு குறித்த பட்ஜெட் வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அந்த அளவு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நல்ல வீடாக அவர் வாங்குறது, ஒரு நல்ல வீடாக ஒரு பெரிய வீடாக ஒன்று வாங்கலான்னு ஆசைப்பட்றோம். ஓகே, எனக்கு வந்து அடுத்தவங்க கீழே அடிமையாக வாழ எனக்கு பிடிக்கல. ஓகேவா, அடிமை கிடையாது, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நாங்கள் வந்து தனியாக வந்தது. இவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்டுப்பாடாக இருக்குது. அங்கே போகாத, இது செய்யாத, இன்னும் அவ்வளோ தூரம் போகிற, இது வந்து இவளுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்கன்னா அவங்க தனியாக ஒரு குடும்பம். ஆமாம், அவங்க வந்து நினைக்கிறது வந்து வெளில போகணும், ஒரு நல்ல இடத்துக்கு போய்ட்டு ஃப்ரீயாக சுற்றணும், பார்க்குக்கு போகணும், ஒரு சர்ச்சுக்கு தனியாக போயிட்டு வரணும், ஒரு கோயிலுக்கு தனியாக போயிட்டு வரணும். அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க சில பேர். எங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. ஸோ ஒரு அதுக்காக தான் நாங்கள் வந்து தனியாக வந்தோம்.
இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக நாங்கள் பிடிச்ச மாதிரி 2 பேர்த்துக்கு அளவாக நாங்கள் வந்து என்னென்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறோம் ஓகேவா. கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் நல்லா இருப்போம் ஓகேவா. நான் வந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது, கஷ்டம்ன்ட்டு வந்து அவ்வளோதுக்கு கிடையாது. நாங்கள் கூடி சீக்கிரம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் படி மேலே போய் நாங்கள் வந்து கூடி சீக்கிரம் நல்லா இருப்போம். நீங்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண இப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து எதிரி இருக்கணும். எதிரி இல்லாமல் இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கையில் சுவாரஸ்யம் தெரியாது. நம்மளுக்கு எதிரி துரோகி எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அந்த எதிரிக்கு முன்னுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணுமே, துரோகிக்கு முன்னுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணுமே, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு முன்னுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணுமேன்ட்டு ஒரு இது வரும் புரியுதா. அதனால் நாங்கள் வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்தாலேருந்தே எனக்கு எதிரி கூட. அதுக்கு முதல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் எதிரி கூட, நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எதிரி கூட ஓகேவா. அந்த எதிரியால் தான் இப்போ நாங்கள் வந்து தனியாக வந்திருக்கோம் ஓகேவா. எல்லாமே கல்யாணம் பண்ணது முன்னுக்கு எல்லாம் ஓகேவா நல்லா தான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணி விட்டான். ஆமாம் அதனால் யார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா யூடியூப் சேனல் மூலமாக வந்துடுறதான். அவரை பற்றி தெரியும் எனக்கு, ஆனால் சொல்ல விருப்பம் இல்லை. யாருன்னு உங்களை இவருக்கும் தெரிஞ்சிருக்கும், யார் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி பார்த்துக்கலாம். அந்த ஊர்களுக்குள்ள சொங்கி மங்கி இருக்குங்கல்ல, அதுகள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை எப்படிரா கெடுக்கலாம், குத்தி விடலாம். தண்ட குடும்பம் சந்தோஷமாக ஜாலியாக வச்சுக்கணும். அடுத்தவங்க குடும்பத்தை நிம்மதியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கிறான் நண்டி விடக்கூடாது அப்படின்ட்டு கொளுத்தி போடுறது. இப்படி தான் சில வாழ்க்கை நடக்குது. அப்படி தான் எங்களோட வாழ்க்கையில் நடக்குது. என்ன காமெடின்னா, விசா பற்றி நான் கதைச்ச ஒரு வீடியோ போட்டோம். அதுவே உங்கள் விசா பற்றி என்னென்னு தெரியல, அது வேற மாதிரி சொல்லி அது வேற சொல்லி அது பிரச்சனை இருந்தது. நான் அதை எடுத்துக்கல. நான் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. பிரச்சனையில் உள்ள இடத்துல இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் ஓகேவா. பிரச்சனை இல்லாத இடத்துலனா நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தால் நான் சொல்கிறது அதை கேட்டுக்கும், அதை சொல்கிறது நான் கேட்டுப்பேன். இதே வந்து 4 பேர் வந்து எதிரிகளோட நாம் இருந்தோம், நம்மளை பிரிக்கணுன்றவங்களுக்கு முன்னுக்கு இருந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நாங்கள் என்ன பிரிச்சிருவோம், தனித்தனியாக போயிடுவோம். நான் இலங்கைக்கு போய்ட்டு வேறு இங்கே வந்துடும். அதனால தான் நாங்கள் வந்து தனியாக வந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை. அவங்க பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஊருக்குள்ளேயே முடிச்சு போட்ட கல்யாணம் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன்னா ஊருக்குள்ளே முடிச்சு போட்ட கல்யாணம் கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த கல்யாணம். ஏன்னா இலங்கை ஒரு கண்ட்ரி, இந்தியா ஒரு கண்ட்ரி ஓகேவா. 2 எம்பசியும் பேசி இவங்களுக்கு ரெடியாக கரெக்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி பேசி வச்ச கல்யாணம் இது போயிட்டு என்ன வேணால் இப்போ நம்ம ஊரில் பெரிய அதிகாரம் அவங்க வந்து பார்த்துப்பாங்கன்னு வேகாமல் பருப்பும் வேகாது. ஏன்னு சொல்கிறேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகிட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேருந்து இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு டெல்லியில் தான் பண்ணுவாங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி வேறு எதுவும் கிடையாது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன், அது மறந்து போச்சு. 8 நிமிஷம் வந்துருச்சு. சரி ஓகே, அந்த விஷயம் நான் நாளைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு சொல்லுவோமா? ஓகே நாளைக்கு சொல்லிக்கிறோம் ஓகே. ஃபுல்லாக இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நாங்கள் பொய் சொல்கிறோம், இப்படி தான் ஒரு பொய் சொல்கிறோம் சொல்லிடுறோம். இப்போ ரொம்ப பொய் சொல்லிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு சில விஷயம் நாங்கள் வந்து மறைச்சி நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், புரிஞ்சிக்கல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இனியாவது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இனியாவது தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. யார் லைஃப் மேட்ரு வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்குது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட பேர் மென்ஷன் பண்ணி அங்கே அட்ரஸ் மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும். சரி ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.